கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் தேவன் பட்ட பாடுகளை எல்லாம் நினைவு கூறும்படியாக தேவன் மன்னிக்கிறார். இந்த காலை வேளையில் தேவன் நமக்காக பல பாடுகளை சகித்திருக்கிறார். முதல்ல யோவான் 19:1 நான் பார்க்கும்போது இயேசுவை வாரினால் அடிப்பித்தான். நமக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக தேவன் வாரினால் அடிக்கப்பட்டார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள் வந்தாலும் இந்த வார்த்தை நம்ம பலப்படுத்தணும். இந்த வார்த்தையினால் நாம் இந்த நிலைமைக்கு பாடுகள் அனுபவிக்கக்கூடாது. வாரினால் அடிப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு கேவலமான அனுபவம். அது வராதபடி நம்மை காத்துக்கொள்ளணும். தேவன் நம்ம இந்த பாடுகள் நமக்காக தான் சகித்தார். வாரினால் அடிபட்டார். அதுபோல் முள்முடியை சூட்டினார்கள். தலையில் முள்முடி சூட்டினது மட்டுமல்ல, அந்த முள் குத்தி ரத்தம் வளரக்கூடிய அளவில் கம்பினால் அடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடி நமக்காக தேவன் பட்ட அடி. நம் சிந்தனைகளில் மாற்றங்கள் உண்டாகும்படியாக தேவன் கிரியை செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து நம் சிந்தனைகளில் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. அதே மாதிரி கையினால் அடித்தார் என்பது சிலுவையில் 6வது வசனத்தில் பார்க்கும்போது எல்லாரும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதில் ஆசாரியர்களும் அதில் இருந்தார்கள். ஆசாரியர்கள் கூட வேதபாதகர் அந்த நாட்களில் இருந்தவர்கள் அவர்களை அவமானப்படுத்தி பொய்யான குற்றங்களை சுமத்தினார்கள். அந்த எல்லா குற்றங்களையும் பொய்யான குற்றங்கள், ஒன்றும் உண்மையானதல்ல. தேவன் குற்றமற்றவர். அதை தேவன் அதையும் மன்னித்தார். அதையும் அந்த ஜனங்களுக்கு மன்னித்தார். அடித்ததை மன்னித்தார். எல்லாவற்றையும் மன்னித்தார். அது மாத்திரமல்ல, கள்ளர் மத்தியிலே சிலுவையிலே அறைந்தார்கள். அவன் குற்றம் செய்து தண்டனைக்குட்பட்டவனாக இருக்கான். இந்த இடத்துல அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியான குற்றமற்ற தேவனை அறைந்தார்கள். அது ஒரு பெரிய வேதனையான காரியம். சிலுவையில் 3 ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்ம காலில் ஒரு முள்ளு தட்டினா கூட நம்ம எவ்வளவோ வேதனைப்படுகிறோம். இந்த இடத்துல 2 கரங்கள்லேயும் பெரிய ஆணி, அது அந்த பெரிய சுற்றி சம்பட்டி வைத்து தான் அடித்தாக பார்க்குறோம். அது எவ்வளவு வேதனை. அது நமக்காக சகித்தார். அந்த 3 ஆணிகளும் எவ்வளவோ வேதனையை கொடுத்தது. ஆனாலும் அந்த எல்லாவற்றையும் சகித்து தேவன் பிதாவே இதை செய்கிறவர்களை மன்னியும் என்று சொல். தேவன் பிதாவோடு வேண்டிக் கொண்டார். இந்த குற்றம் செய்த ஒவ்வொருவருக்காகவும் தேவன் பரிந்து பேசினார்.
அது நிமித்தம் தேவன் அவர்களை தண்டனையிலிருந்து விடுதலையாக்கினார். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவில், எந்த சாபமும் இல்லாத அளவில் தேவன் அவர் குற்றங்களை அவர்களுக்கு மன்னித்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் எப்படி மன்னிக்கிறோம் என்றுள்ளதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும். அதேபோல் தேவன் மன்னித்தது போல நாமும் மன்னிக்க நம்மளுக்கு தேவன் கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். குற்றங்கள் இல்லாமல் இல்லை, எல்லாரிலையும் குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மீறல் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு. தேவன் நமக்காக பரிந்து பேசினார். அதுபோல் மத்தேயு 6:14 எடுங்கள். மனிதர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிப்பார். குற்றம் இல்லாதவர்கள் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாலே மூணாவது நபர் பார்க்கும்போது நம்ம தான் பேசுகிறான் என்றுள்ள ஒரு மனவேதனை உண்டாகி அவர்களை வெறுக்கிறார்கள், அவர்களை தூஷிக்கிறார்கள், அவர்களோடு விரோதமாய் பார்க்கிறார்கள். அது தேவன் அவைகளெல்லாம் நினைக்கிறார். அதையெல்லாம் நாம் விட்டு மன்னிக்க வேண்டும். இதில் துப்பப்பட்டார் என்று பண்ணப்படுது. அதே மாதிரி சும்மா ஒருத்தன் துப்பிட்டு போனால் கூட அது நான் என்ன தான் துப்பினேன், அவனுக்கு என்ன காரணத்தினால வந்து தெரியாது. ஆனால் அதை வைத்துக்கிட்டு உடனே வேண்டாத வார்த்தைகளை பேசி தூஷிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை காண்கிறோம். அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கக்கூடாது. அதை தேவன் மாற்றுவாராக. இந்த இடத்துல தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும். அதே போல் ஒரு உக்ரானக்காரன் 1000 தாலந்துகளை கொடுத்தவனுக்கு மன்னித்தான். ஆனால் அந்த 1000 தாலத்தை வாங்கி மன்னித்தவன் 100 தாலந்து வாங்கினவனை கழுத்தை நெரித்து அவமானப்படுத்தினான். தேவன் இதெல்லாம் பார்த்து இந்த சுபாவங்கள் நம்மளில் இருக்கக்கூடாது. நாம் மன்னித்தால் தேவன் நம்மை மன்னிப்பார். தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்யட்டும். நம்மளில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இல்லாதபடி மன்னிப்பு உள்ளவர்களாய் நாம் மாறும்படியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேளையிலும் தகப்பனே ராஜா, நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே ராஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிப்ப சிந்தை உள்ளவர்களாய் மாற ஒவ்வொருவருக்கும் தேவன் பெரிய ராஜா ஞானத்தை கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தகப்பனே ராஜா, எங்கள் மத்தியில் ராஜா 3வது ஒரு நபர் வரக்கூடாது. தகப்பனே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அது 3வது நபர் அந்த இடத்துல வந்தால் தான் ராஜா இந்த மன்னிப்பு சிந்தை எங்களை இல்லாமல் போகிறது. தகப்பனே, அதை எங்களை விட்டு மாற்றுங்க. தகப்பனே ராஜா, அந்த பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி தகப்பனே, நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து கழிகூற ராஜா எங்களை பக்குவப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் தகர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமும் மகிழ்ச்சிப்படட்டும். துதிகன மகிமை உமக்கு எப்படியே சும ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாய் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையிலும் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் இந்த 2வது வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வார்த்தையை எங்கள் மனதில் பதியும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமாக ஆண்டவரே 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கர்த்தாவே இவைகளை மாற்றுவீராக. நல்ல நிலங்களாக எங்கள் இருதயங்கள் மாறட்டும், உணர்வுள்ள இருதயமாக மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய நல்ல நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் வேதாகமத்தை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே சிலுவையில் அறைந்தனரே, உனக்காய் ஜீவன் விட்டாரே. கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே சிலுவையில் அறைந்தனரே, உனக்காய் ஜீவன் விட்டாரே. கண்டீன் கல்வாரி காட்சி, கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணெல்லாம் இயேசு நாமத்தால் பட்ட பாடுதே. நாம் வாசிக்க கேட்ட வேதாகமத்தில் 2 குற்றவாளிகளையும் இங்கு பார்க்கிறோம். இயேசு அதற்கு சொன்ன மாறு பதிலையும் நாம் படித்தோம். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரோம போர்ச்சேவகர்கள், பொது ஜனங்களும் வேதபாரகரும் பரிசேயரும் எல்லாரும் அந்த கொல்கொதா மலையில் கொலைக்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலுவை மரணத்தை நிறைவேற்றுவதற்காக. சிலுவை மரணம் என்பது மிகவும் கொடிதான ஒரு மரணம் என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். ரோம பேரரசர்களால் வழங்கப்பட்ட கொடிதான தீர்ப்பு சிலுவை மரணம். யாருக்கு அந்த சிலுவை மரணம் வழங்கப்படும் என்றால், கொலை பாதகர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் அடிமைகளுக்கும் வழங்கப்படும் கொடிதான மரணம் சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணத்தில் எப்படி நிறைவேற்றுவார்கள் என்றால், காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த சிலுவை மரணத்தை நிறைவேற்றுவார்கள். காலை 9 மணி முதல் 3 மணி நேரம் அவர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள். முதல் 3 ஆணிகளை எடுத்து கைகளிலும் கால்களில் முட்டிகளிலும் அதை அறைவார்கள். பின்பு அவர்கள் எப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்த, அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரத்தக்கதாக, அவர்கள் சரீரத்திலிருந்து இரத்தம் வரத்தக்கதாக எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துவார்கள், உபத்திரவப்படுத்துவார்கள்.
பின்பு அந்த 3 மணி நேரத்தில் சிலுவையில் அறைந்து தொங்க விடுவார்கள். நிலத்தில் நின்று கொண்டு அந்த சிலுவை மரத்தை உயர்த்துவார்கள். அந்த சிலுவை மரத்தை உயர்த்தி பிடிக்கும்போது கைகளில் முழு பலனும் சரீரத்தின் இயேசு 85 கிலோ, அந்த 85 கிலோ வெயிட்டும் அப்படியே அவருடைய அந்த கரங்களில் அப்படியே வரும். கால்களை ஒரு மூச்சு விட வேண்டும் என்றால் கால்களை உந்தி தள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் சரீரத்தில் இரத்த கசிவு, வேதனை, சோர்வு, வலி, தாகம், அவ்வளோ வேதனையோடு அந்த சரீரத்தில் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அதை சுற்றியிருந்த ஜனங்களாலும் போர் செய்வர்களாலும் வேதப்பாரர்களும் பொது ஜனங்களும் இயேசுவை இகழ்ந்து பரியாசம் பண்ணி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி அந்த அவர்களோடு கூட அறையப்பட்ட அந்த சிலுவை கள்ளர்களும் அவரை நிந்தனை செய்தார்கள். தீர்க்க தரிசனங்கள் உரைத்தபடி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வசனத்தின்படி அவர்களும் அவரை நிந்தித்தார்கள். ஆனால் எல்லாரும் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ன பேச போகிறார், அவர் எதுவும் பேசவில்லையே என்று அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படி என்று ஒரு வார்த்தை, அன்புமிக்க வார்த்தை, கருணைமிக்க வார்த்தையை அந்த சிலுவையில் சத்தமாக கூறினார். அதை கேட்ட சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் கேட்டார்கள். ஆனால் அந்த சிலுவை கள்ளன், அந்த வலது பக்கத்தில் நின்ற கள்ளன் இந்த வார்த்தையை கேட்டபோது அவன் உள்ளத்தில் ஒரு உணர்வு உண்டானது. இவர் யார் என்று அவன் நன்றாக அறிந்து கொண்டான். இவர்தான் பாவத்தை மன்னிக்க வந்த சர்வலோகாதிபதியாகிய ஆட்டுக்குட்டியாகிய தேவன் என்ற உணர்வு அவனுக்கு உண்டாயிற்று. அவன் தேவன் யார் என்பதை அந்த சிலுவை கள்ளன் அறிந்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான், அந்த சிலுவை கள்ளன் மனந்திருந்தின கள்ளனாய் மாறினான். அந்த சிலுவை கள்ளனை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆசையாக இருந்தது. எனவே அந்த சிலுவை கள்ளனுடைய பெயரை பற்றி சர்ச் பண்ணும்போது புனித நிக்கோடமஸ் என்ற புத்தகத்தில் அவனுடைய பெயர் என்னவென்றால் டிஸ்மாஸ் என்றும், அந்த இடது பக்கத்தில் நின்ற அந்த கள்ளனின் பெயர் ஜெஸ்டாஸ் என்றும் நாம் அறிகிறோம். இந்த வலது பக்கத்தில் அந்த டிஸ்மாஸ் என்ற அந்த கள்ளன் தேவன் யார் என்ற அறிவை அவன் அறிந்து கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம், ஐயோ இந்த தேவன் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் தெளிவாக அறிந்து கொண்டான். அவன் கூட நின்ற கள்ளன் அந்த ஜெஸ்டாஸ் எதை குறித்தும் ஒரு உணர்வில்லாதவனாய் அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று உலக வழக்கப்படி பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த வலது பக்கத்தில் நின்ற இந்த டிஸ்மாஸ் என்ற கள்ளன் சொல்லுகிறான், நாமோ தக்க தண்டனையை அடைகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க தண்டனையை நாம் அடைகிறோம். ஆனால் இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவன் சொல்லுகிறான். தன்னுடைய பாவங்களை அவன் அங்கேயே அறிக்கையிடுகிறான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த டிஸ்மாஸ் இங்கு தான் ஒரு பாவி என்று ஒரு உணர்வடைந்து அந்த பாவங்களை அந்த சிலுவையில் அறிக்கை செய்கிறான். அப்பொழுது அந்த தேவனை நோக்கி அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை, அவன் அந்த சிலுவையில் அவன் தொங்கின நேரம், இயேசுவோடு கூட இருந்த நேரம் மொத்தம் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் இயேசுவை குறித்து அவன் தெளிவாக உணர்வு கொண்டான். அவன் இயேசுவை விசுவாசித்தான். இவர் யார், இவர் என்ன செய்ய போகிறார், இவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார், எதை செய்ய போகிறார், மீண்டு வரப்போகிறார் என்று எல்லாவற்றையும் தெளிவாக அவன் அறிந்து கொண்டு இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறான். இந்த மனந்திருந்திய கள்ளனுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பார். அந்த பெரிய வாக்கியத்தை இயேசு அவனுக்கு உறுதியாக கூறினார். அந்த பரதீசி என்றால் என்ன என்றால் நமக்கு தெரியும், அது மிகவும் சந்தோஷம் தருகின்ற ஒரு ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு அழகான இடம். இந்த பரதீசி இவனுக்கு எப்படி கிடைத்தது? நாமெல்லாம் நினைப்போம், இந்த பரதீசி அந்த சிலுவை கள்ளனுக்கே கிடைத்தது, அவன் ஞானஸ்நானமாக எடுத்தான், நமக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
ஆனால் அந்த சிலுவை மரத்தில் அது இறுதி தருணத்தில் அவன் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டான். 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதில் புத்திசாலி நடந்து கொண்டது அந்த வலது பக்கத்தில் நின்ற கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் வரும்போது, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திரலும். ஆண்டவர் அவனுக்கு மெய்யான வாக்குறுதியை கொடுக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் சொன்னாச்சுன்னா சொன்னது தான், அதை அப்படியே நிறைவேற்றிடுவார். அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே அந்த ஷூரிட்டியே சொல்கிறாரு, மெய்யாகவே நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பா. அந்த மேலான வாக்குத்தத்தத்தை, அந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த நம்ம இந்த உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நம்முடைய ஆத்துமா எங்கே போகும்? இந்த உலகத்தில் நம்முடைய ஆத்துமா நம் சரீரத்தை விட்டு எப்போது நமக்கு மரணம் வருகிறது என்று தெரியாது. ஒரு சில நேரம் இயேசுவின் வருகை இருக்கலாம், இல்லாவிட்டால் மரணம் எப்போது சந்திக்கும் என்று நமக்கு தெரியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் நம்முடைய மரணம் வந்தால், இப்போது நாம் மரித்தால் நாம் எங்கே போவோம்? நம்முடைய ஆத்துமா எங்கே செல்லும்? பாதாளத்துக்கா இல்லது உபதிரவப்படுகிற ஆதிசுக்கா? பரதீசு என்று ஒன்று இருக்கிறதா என்று நம்மை கேட்டுக்கொண்டால், இந்த உலகத்தில் வாழ்ந்த பவுல் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தூதர்கள் மனுஷர்கள் பேசாத வார்த்தைகளை பேச கேட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அந்த பரதீசி 3வது வானத்தில் இருக்கிறது என்று நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனோடு வாழ்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்கிற பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்கிற பிள்ளைகளுக்கு பரதேசு இன்றும் என்றும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அந்த பரதேசிக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு சில குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும். அந்த சங்கீதம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கலாம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உமது பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். அதை படிக்கலாம் 2வது வசனத்திலிருந்து. இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நமக்கு போதும். நமக்கு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், அந்த பரதீசு நாம் மரித்தால் நாம் பரதீசுக்கு செல்ல வேண்டுமானால் இவ்வளோ குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தால் நிச்சயமாக நம்ம எல்லாரும் அந்த பரதீசுக்கு செல்லலாம். அந்த சிலுவை கல்லனை போல் நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சரின்னு சொல்லுவா, அந்த சிலுவை கல்லன் பரலோகத்துக்கு போனாலாமா, நானும் அந்த எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், சிலுவை கல்லனே போயிட்டான், நான் என்ன களவாழ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவா. ஆனால் அது இல்லை, அந்த வார்த்தை இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் பேசி விடலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமா நம் சரீரத்தை விட்டு பிரிந்து சென்றால் நாம் எதுவும் அங்கே போய் பேசி கொண்டிருக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் சிலுவை கல்லனை போல புத்திசாலியாக நம்முடைய ஆத்துமா எங்கே போகும்? நாம் எங்கே செல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்வது 70 வருஷம் மட்டும்தான். ஆனால் நம்முடைய நித்தியமாய் நம்முடைய ஆத்துமா நித்தியத்தில் போகிறோமா, இல்லாவிட்டால் நரகத்தில் போகிறதா என்ற ஜாக்கிரதையோடு இந்த மனம் திருந்தின சிலுவை கல்லனை போல, ஆண்டவரே எங்கள் ஆத்துமா உம்முடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், எங்களை அதற்கு தகுதிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல அந்த மனம் திருந்தின கல்லனை போல நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் வாழ்க்கையை உடைய கரத்திலே ஒப்பு தந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சத்தமா ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனோ. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாக வணைந்து கொள்வீராக. இந்த வசனங்கள்
எங்கள் இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு தந்து செபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும். உடைய கிருபையுள்ள கரம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த ஒரு விசேஷித்த நாள், தேவன் நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு ரத்த சிந்தி எத்தனையோ பாடுகளை சகித்து நம்மை மீட்டெடுத்த இந்த விசேஷித்த நாளை நாம் கொண்டாடும்படியாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் தேவன் தாமே நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. நம்ம ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி ஜெபம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே பேசப்படுகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா நீங்கள் அப்பா எங்களோடு பேச முடியாமல் துதிக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். உமக்கே அப்பா துதிக்கான மகிமைகளை செலுத்தும். இந்த வாய்ப்பை தந்த போதருக்கும் திருச்சுவையாருக்கும் நன்றி வேலை நீங்களே ஆவலை செய்து நடத்துங்க. இயேசுமலஞ்சமிக்கு நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு தாய் மகன். ஒரு தாயின் உள்ளம், ஒரு மகனின் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆமென். இந்த வார்த்தைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு வேதனை, அவர் தேவன் பட்ட வேதனைகள் யாராலும் சகிக்க முடியாத ஒரு வேதனை அடைந்தார். அதே ஒரு இதற்கு நாள் பேசினவர்கள் சொன்னார்கள், மன்னிப்பை பற்றியும் ஒரு ரட்சிப்பை குறித்தும் பேசினார்கள். இந்த வேளையிலே அந்த வேளையிலும் தேவன் இவ்வளவு அன்புள்ளவராய் காணப்படுகிறார் என்பதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். தாயார் ஒரு இந்த உலகத்திலே ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த தாயார் அவர்கள் எவ்வளவு வேதனையோடு அந்த மகனை பெற்றெடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். ஏனென்றால் அவ்வளவு கேவலமான வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அவர்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரியும். ஆனாலும் மற்றவர்கள் அவர்களை குறை சொல்லுகிற அளவுக்கு தான் நடந்தார்கள். அதையெல்லாம் தேவனுக்காக அவர்கள் சகித்தார்கள். அவர்களுக்கு தெரியும் தன் வயிற்றில் பிறப்பது யார் என்று அந்த தாயாருக்கு தெரியும். அதை வைத்து அவர்கள் மனதில் தேவதூதன் சொன்னதை வைத்து அவர்கள் அதை விசுவாசித்து, எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்ணை தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய வயிற்றில் பிறந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு மேலான ஸ்திரீ, அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள். அந்த ஸ்திரீ அந்த பிள்ளையை எவ்வளவு மடியில் வைத்து தோளில் வைத்து சுமந்தார்கள் என்பது இயேசு அறிந்திருந்தார். ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்வம் அதிகமாக விருத்தடைய அவர் மனுஷனாகவே இருந்தார். அதனால் அந்த தாயான ஸ்திரீ அவர்களை அப்படி தேவனுக்குள்ளாக வளர்த்தார்கள். லூக்கா 2:52 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வளோ எல்லாவற்றிலும் மனுஷர்களுக்கும் முன்பாகவும் எல்லாவற்றிலும் அவர் ஒரு மாதிரியை காண்பித்தவராக காணப்பட்டார். இன்னும் அந்த இயேசு உலகத்தில் சுற்றித்திருந்த நாட்களில் எவீரின் மகள் இறந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே அழுகிறவர்களெல்லாம் பார்த்தார். பார்க்கும்போது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்க அவர் உள்ளம் அந்த இடத்திலும் வேதனையோடு இருந்தது. அந்த மகளை தலித்தாக்கும் என்று சொல்லி அந்த மகளுக்கு ஜீவனை கொடுத்தார். சிறு பிள்ளை எழுந்துரு என்று சொல்லி 12 வயதான பிள்ளை ஜீவனை கொடுத்தார். அந்த மரணத்தை அவர் பார்த்தார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது இன்னொரு இடத்தில் நாயின் ஒரு விதவை, அவர் நாயின் ஊருக்கு போகிற வழியில் அவர் நடந்து போய் கொண்டிருக்கும்போது பாடையை சுமந்து வந்தார்கள். அந்த பாடையை சுமந்து வந்தவர்கள் பார்த்து அந்த தாயார் விதவை தாயார், இளம்பெண், அது கைம்பெண் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அழுகிறதை பார்த்து இவருக்கு மனதுருக்கம் வந்தது. மனதுருகினார். அந்த பாடையை தொட்டார். வலிமனை எழுந்திருந்து சொன்ன மாத்திரத்தில் அவன் எழுந்திருந்து பேசுகிறான். அப்போதும் அப்படி ஒரு தாயின் உள்ளத்தை அவர் பார்த்து மனதுருகினவராக காணப்பட்டார். மூன்றாவதாக பார்க்கும்போது மார்த்தாள், மரியாள், லாசரு, அவர் 3 பேர்கள் தான் ஒரு குடும்பத்தில். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு சகோதரன் தான் துணை. அந்த வேளையில் அந்த சகோதரன் மரித்து போகிறான். அந்த வேளையிலும் தேவனுக்கு தெரியும், இந்த தேவனுடைய நாமம் மேம்படுவதற்காக தான் இது நடக்கிறது என்று தெரியும். அதனால அவர் 4 நாட்கள் சொல்லிவிட்டும் அவர் வரவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு வந்தபோது
மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுகிறதை பார்த்து அவருக்கும் அழுகை. அவர் இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரும் கண்ணீர் விட்டு அழுதார். இப்படி அவர் இந்த மரணங்களை எல்லாம் பார்த்தவர். ஒரு வீட்டில் ஒரு மரணம் வந்தால் நானும் அதை அனுபவித்தவள் தான். தேவன் அந்த இடத்துல அவர் அந்த மரணத்தை எல்லாரும் இந்த குடும்பத்தார் எல்லாரும் எப்படி சகிப்பார்கள் என்பதை அவர் அறிந்தவர். அதனால் அந்த வேளையிலே தாயாரின் உள்ளத்தை அவர் அறிந்து அந்த இடத்திலே அவர் தாயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். அப்போ அந்த ஸ்திரீக்கு ஒரு மகன் இல்லை. அந்த ஸ்திரீ வேதனையோடு இருக்கிறார்கள். தாய் எல்லாரும் அது அழுகிறார்கள், சகோதரிகள், தாயின் சகோதரிகள். ஆனாலும் அந்த இடத்திலே அழுகிற அந்த தாயாரின் உள்ளத்தை தேவன் பார்க்கிறார். அந்த வேதனை மத்தியிலும், அந்த வேதனை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்தால் நம்ம வேதனை தான் பார்ப்போமே தவிர மற்றவருடைய வேதனை பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த தாயாரின் வேதனையை பார்த்து தான் அந்த என்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மகன் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையை சொல்கிறார். ஸ்திரியே அதோ உன் மகன். தாயை பார்த்து சொல்கிறார். அந்த அன்பாக இருந்த சீசன், அந்த சீசன் வந்து அன்புள்ள ஒரு சீசன், தேவனுடைய மார்பில் சாய்ந்து இருக்கிற ஒரு அன்பான சீசன், அவரை விட்டு பிரியாத சீசன். அந்த சீசன் அந்த இடத்துல நிற்கிறார். எல்லா 12 பேரில் யுதாஸ் இறந்து போனாலும் 11 பேர்களில் அந்த ஒரு சீசன் மாத்திரம்தான் அந்த இடத்தில் நிற்கிறார். ஆனால் மீதி 10 பேரும் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். சொன்ன அந்த பேதுரு ஓடிவிட்டார். ஆனால் அந்த இடத்தில் நின்றது அந்த யோவான் மாத்திரமே. அவரை அவ்வளவா நேசித்தார். அந்த சீசனை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், அதோ உன் தாய் என்று சொன்ன நேரத்திலிருந்தே அவன் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான்னு சொல்லி இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு தாயை குறித்து, ஒரு தகப்பனை குறித்த எண்ணம் எல்லாருக்கும் நமக்கு வேண்டும். இந்த இடத்துல அவர் மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். ஒரு தாயின் உள்ளத்தை அறிந்தவர். நாமும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் தாயின் தகப்பனை கண்மணவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனாலும் இதை கடைசி வரையிலும் நாம் பின்பற்ற வேண்டும். நீதிமொழி 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தாயில் வயசு சென்றவளாக இருந்தாலும் வயதான நாட்களிலும் நாம் பெற்றோரை நாம் மதித்து நடக்கிறவர்களாக இயேசு அந்த மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். நாம் அதை பின்பற்றுவோம். இன்னும் நமக்கு தந்த கட்டளையே தேவன் ஆதியிலே மோசையிடத்தில் அவராக எழுதி கொடுத்த கட்டளையிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராவும் 20:12 பார்த்தோமானால், உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கட்டளைகள், அது இந்த 10 கட்டளைகள் முக்கியமானது. அந்த நாட்களில் தேவனே எழுதி கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையிலே தேவன் இந்த ஒரு கட்டளையை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கட்டளையை நாம் எந்த நாளிலும் பின்பற்றுவதாக காணப்படுவோம். நாம் ஒரு நாள் இந்த கட்டளையை மறக்கக்கூடாது. இந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்தால் தான் ஆசீர்வாதம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் இந்த கட்டளையை மறக்காமல் இயேசு சொன்ன வார்த்தையை நாம் நினைவுகூர்ந்து தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் அன்புள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு விசை நம்மை ஜெபம் பண்ணுவோம். இதே போல அன்புள்ளவர்களாக எல்லாரோடும் நாம் காணப்படத்தக்கதாக தேவன் நம்மை மாற்றுவாராக. இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த ஒரு அப்பா தாய் மகன் என்ற ஒரு அன்பை குறித்து நாங்கள் இதிலே அப்பா தியானிக்க ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்தினீங்க. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே பெற்றோரை கனமண்டவர்களாய் காணப்பட அப்பா முடிவறிந்தும் பிள்ளைகள் பெற்றோரை கவனித்து நடக்க கிருபை பாராட்டுங்க. இந்த நாட்கள் பெற்றோரை ஆண்டவரே அனாதை இல்லங்கள் கூட கொண்டு விடுகிற குடும்பங்கள் இருக்கிறது. அந்த தாயார் அன்பில்லாமல் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். அதை அறியாமல் பிள்ளைகள் நடக்கிறார்கள். ஆனால் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அப்பா உமக்கு பிரியமாய் பெற்றோரை கீழ்ப்படுதலாய் காணப்பட தேவன் தாமே உதவி செய்து நடத்த வேண்டும் என்று உடைய கரங்கள் தாழ்த்தி அடிமை விரும்பியாக்கி தருகிறேன். எங்களை ஜெபத்தை கேட்டீங்க. இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே கொடுக்கப்பட்டான இந்த நாளுக்காய் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன்.
இந்த வாய்ப்பை நல்கிய கணத்திற்குரிய தேவதாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. இந்த நாட்களும் கூட தவக்காலம் என்பது ஒரு மாற்றத்தின் காலம். தவக்காலம் என்பது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம். தவக்காலம் என்பது ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் முற்று பெறுகின்ற வேளையில் தாம் இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டியவற்றை முழுமையாக செய்துவிட்டதாக உணர்கின்றார். அதனை முடிந்தது என்று வார்த்தையின் மூலம் அறிக்கையிடுகின்றார். அதன் பின் இயேசு அதிக நேரம் உயிருடன் இருக்கவில்லை. இயேசுவின் உயிர் பிரிகின்ற வேளையில் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி உயிர் விட்டதாக லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு உயிர் விட்ட கடைசி வேளையை 4 சுவிசேஷங்களும் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை நாம் சற்று பார்ப்போம். மத்தேயு 27 அதிகாரம் 50 வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 37. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு உயிரை விட்டார். லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். யோவான் 19:30. காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார். மத்தேயு மார்க் இருவரும் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டதாக சொல்கின்றார்கள். ஆனால் லூக்காவோ மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை சொல்கின்றார். மகா சத்தமாய் கூப்பிட்டு பிதாவிடம் ஆவியை ஒப்புவித்ததை குறிப்பிட்ட லூக்காவை போல யோவானும் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்வதை காண முடிகின்றது. இயேசுவில் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, தேவன் எனக்கு இந்த நாளில் தியானிக்க கொடுத்தான வார்த்தை சிலுவை பாடுகளில் 7வது வார்த்தை ஒப்புவிப்பு. லூக்கா 23 அதிகாரம் 46 ஒருவர் வாசிக்க கேட்போம். பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமை கூப்பிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தை 3 விதமாக சற்று சிந்திக்க மக்களை அழைக்கின்றேன். பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார், பாவமில்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார், பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 9 அதிகாரம் 14 வசனம். தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53:10. தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5 அதிகாரம் 27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தீத்து 2 அதிகாரம் 14 வசனம். நம்மை சுத்திகரிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2 அதிகாரம் 23 வசனம். அவரை திட்டப்படும்போது அவர் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமலும் நியாயத்தீர்ப்பு சொல்கின்ற வேளையில் நியாயத்தீர்ப்பு செய்வர்களுக்கும் தம்மை ஒப்பு கொடுத்தார். பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 10 அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யோவான் 10 அதிகாரம் 17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தை.
நான் என் ஜீவனை திரும்ப அடையும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யோவான் 10:29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கைகளிலிருந்து பிடுங்கிக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12 நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7 வார்த்தைகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொறுப்பாக ஜெபத்தோடு தியானத்தோடு இந்த இடத்துல வந்து பேசின ஒவ்வொரு சபை பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியை சிறப்பாய் நிறைவேற்றினீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கிருபைகளை அதிகரித்து ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. ஆமாம், இப்போ அநேகருடைய செய்திகளை கேட்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. என்னைக்காக நமக்கு வர முடியாவிட்டால் வெளியே இருந்து ஏன் கூப்பிடணும், ஆமாம் பேசின இவங்களையே பயன்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்ல கிருபையை தந்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் ஒரு அறிவிப்பு, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சரியாக 9 மணிக்கு ஆரம்பித்து 11:30 நிறைவடையும். இந்த ஒரு முறை மாத்திரம். ஆகையினால தயவு செய்து ஒத்துழைக்கும்படி 9 மணிக்கு நீங்கள் யாவரும் கூடி வந்து கர்த்தருடைய ஆராதனையில் பங்கெடுக்கும்படி அன்பாய் உங்களை அழைக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நல்லவர். இதுவரையிலும் நல்ல வார்த்தைகளை கேட்டோம். அநேகர் மேலே இருந்த அபிஷேகம், தெய்வ திட்டங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்துச்சு. அதற்காக தேவனுக்கு நன்றி. க்ளோரி, ஹalleluya. இயேசு நமக்காக செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ஹalleluya. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினதற்காக நன்றி. பேசப்பட்ட சபையின் பிள்ளைகளுடைய நாவில இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. வெளிப்பட்ட வசனங்களுக்காக நன்றி. கர்த்தர் பேசின ஆலோசனைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. க்ளோரி, ஹalleluya. இயேசு நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே.
இரத்தத்தை நினைவு கூறும். என்னை மாற்றும்படி அவர் சிலுவையை சுமந்தார். எனக்காக இரத்தத்தை சிந்தினார். என் பாவங்கள் கழுவப்படும்படி, நான் சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படி எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை சிலுவை தியான கொடுகைக்காக நன்றி. எங்கள் நடுவிலே நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கொடுகையை ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை தியானித்து புரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பேசின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த ஆராதல பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த கொடுகை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாறினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபைகளில் நடக்கிற ஒவ்வொரு கொடுகையும் தேவன் மகிமைப்படணும். அந்த கொடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.